ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், பாமிகா கேபி, சஞ்சனா நடராஜன் நடித்து ரிலீஸ் ஆகியிருக்கிற டிசி மூவியோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்து மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் தாங்க. ஏன்னா தலைமை இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள் அப்படி. ஆனால் இந்த படத்தை போய் பார்த்தா சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் வேற லெவல் சம்பவம் தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போஜராஜ் அப்படின்னு ஒரு அதிகாரியோட தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் அரசு அப்படிங்கிற பயங்கரமான ஆயுதல் கடத்தக்காரனை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசோட கேங்கில் இருக்கிறவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ தாஸ். ஒரு நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆயுதங்களை திருடுற மிஷனில் எதிர்பாராம ஒரு அப்பாவி சிறுவனோட குடும்பம் பாதிக்கப்படுது. அந்த சிறுவனுக்காக நம்ம ஹீரோ ஒரு ஊழல் போலீஸை கொலை செய்கிறான். இதனால் வெளியாகிற போஜராஜ் டீம் ஹீரோ கேங்கை மொத்தமாக என்கவுண்டர் பண்ண தேடி அலையுது. ஒரு பக்கம் கொடூரமான போலீஸ் வேட்டை, இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தேவதாஸ் மாதிரி வாழ்கிற ஹீரோவோட லைஃப்பில் சந்திரா அப்படிங்கிற பொண்ணோட வருகை. இந்த சூழலில் ஹீரோ எப்படி சர்வே ஆனார், கடைசியில் சந்திராவோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட விறுவிறுப்பான கதை. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் வேலூரில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப்பை தாங்க காட்டுறாங்க. அங்கே ஒரு பெரியவர் மோட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கேரக்டரில் தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா தாங்க நடிச்சிருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட பொண்டாட்டி இறந்ததுக்கப்புறம் தன்னோட ஒரே ஒரு பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவருங்க இவர். ஆனால் பையன் கொலகாரனாக மாறினதுனால அவன் கூட பேசுகிறதையும் நிறுத்திட்டு தனியாக வாழ்கிறாருங்க. அவன் வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹீரோ தாஸ் தான். அப்போன்னு பார்த்து ஹீரோ தாஸ் தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் அப்பா கோபத்தில் ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. தூரத்தில் இருந்து ஒரு போலீஸ் டீம் இந்த மெக்கானிக் ஷாப்பை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோ இங்கே வந்தால் அவனை என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். அப்படியே பேக்ரவுண்டில் ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா என்கவுண்டரில் போடுறதுக்கு போலீஸ் ஏன் இப்படி சுற்றுது, எந்த படிப்பை நான் கைவிட்டணும், அந்த படிப்பு இன்னொரு பையனுக்கு சேரணும் அப்படின்னு நான் பண்ண ஒரு கொலை தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட படம் ஃப்ளாஷ்பேக்கு போகுது. அப்படியே கட் பண்ணால் சில நாட்களுக்கு முன்னாடி கோபிச்செட்டிப்பாளையத்தில் போலீஸ் வாகனத்தில் ஏகப்பட்ட ஆயுதங்களை மாற்று இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. நடுவில் இருக்கிற பாலத்தில் வச்சு முகமுடி போட்ட ஒரு கேங் வெடிகுண்டுகளை வீசி போலீஸ் வண்டியை வழிமறிக்குது. அந்த கும்பல் போலீஸை மிரட்டி மொத்த ஆயுதங்களையும் திருடிட்டு போகுதுங்க. அந்த கும்பலில் இருக்கிற முக்கியமான ஆள் தான் நம்ம ஹீரோ தாஸ். இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அரசுங்கிற முன்னாள் நக்சலைட்டோட தலைவன் தற்போதைய ஆயுத வியாபாரிக்காகத்தாங்க. சின்ன வயசில் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன தாஸ் அங்கே தாங்க அரசை சந்திக்கிறான். ஜெயிலேயே தாஸுக்கு ஒரு கேங் அமையுதுங்க. தாஸ், கிட்டி, செபாஸ்டியன், கருப்பு இந்த 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆயுதங்களை அரசுகிட்ட ஒப்படைச்சதுமே கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாம பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி அரசு அவங்கள ஒரு இடத்துல தங்க வைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பாலத்தில் நடந்த தாக்குதலை விசாரிக்க ஒரு இன்ஸ்பெக்டர் வரான். அப்போ அந்த வழியா ஒரு குடும்பம் நடந்து போகுதுங்க. தன்னோட பையனோட படிப்பு செலவுக்காக நிலத்தை விற்று கையில் 6 லட்சம் பணத்தோட வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் பேரிகேட் போட உதவி கேட்குற மாதிரி அந்த பையனோட அப்பாவை மட்டும் நிறுத்திட்டு அம்மாவையும் பையனையும் அனுப்பி வைக்கிறான். ரொம்ப நேரமாயும் அப்பா வராததால் பயந்து போய் வந்து பார்க்கும்போது பிரிட்ஜுக்கு அடியில் ரத்தக்கரையோட அவரோட துண்டு மட்டும் கிடக்குதுங்க. ஸ்டேஷனுக்கு போய் அழுத தாயும் மகனையும் அந்த அசிங்கமான இன்ஸ்பெக்டர் மிரட்டி விட்டுடுறாங்க. பணத்துக்காக அந்த அப்பாவியை கொண்டு போட்டது போலீஸ் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த விஷயம் எப்படியோ ஹீரோ தாஸுக்கு தெரிய வருதுங்க. நம்ம நடத்தின தாக்குதலால் தான் அந்த அப்பாவி பலியாயிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் அந்த ஊழல் இன்ஸ்பெக்டரை கடத்திட்டு போய் போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை மீட்டு அந்த பையனோட படிப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாருங்க நம்ம ஹீரோ. ஹீரோ நினச்ச மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரை கொலை செய்கிறாங்க. இன்ஸ்பெக்டரை கொன்னதால் பிரச்சனை பெருசாகுது. அதனால் அரசு அவங்கள ஈரோட்டில் இருக்கிற ஹாப்பி லாட்ஜுக்கு அனுப்பி வைக்கிறான். அங்கே நைட் டைமில் பார்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பாடுற பாட்டு ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுதுங்க. அது இளையராஜாவோட ஒருவர் வாழும் ஆலயம் பாட்டுங்க. இந்த பாட்டு தான் ஹீரோவோட அப்பாவுக்கு அடிக்கடி கேட்குற பாட்டுங்கிறதுனால ஹீரோவுக்கு தான் அப்பா ஞாபகம் வருது. இதுக்கு நடுவில் பார்வதி கிட்ட தப்பாக நடக்க பார்த்த பார் ஓனர் யுவராஜை ஹீரோ வெளுத்து வாங்குறான். இதனால் ஆத்திரமான யுவராஜ் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கேங்கை பிடிக்க கொடூரமான ஸ்பெஷல் டீம் ஹெட் போஜராஜ் களத்தில் இறங்குறான். அவனுக்கு குடும்பம் பாசம் எதுவுமே கிடையாதுங்க. கண்டதுமே என்கவுண்டர் பண்ணுறவன் அரசோட கேங்கை அழிக்க ஹாப்பி லாட்ஜை நோக்கி வராங்க. இப்படி போலீஸ் வர விஷயம் தெரிஞ்சு ஹீரோவோட கேங் தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டில் பார்வதி குண்டடிப்பட்டு விழுறா. அவளை காப்பாற்ற சொல்லி ஹீரோ கதர்னாலும் போஜராஜ் இறக்கமே இல்லாமல் பார்வதியை ஹீரோ கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டுட்டு ஹீரோவை கைது செய்கிறான். ஸ்டேஷனில் ஹீரோவை தொங்க விட்டு அடிக்கிறாங்க. ஆனால் நண்பர்களை காட்டி கொடுக்கவே இல்லைங்க. ஒரு கட்டத்தில் என்கவுண்டர் பண்ண கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ தன்னோட புத்திசாலித்தனத்தால் போலீஸை அடிச்சு போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். ஆனால் வெளியே வந்தால் ஷூட் அவுட்டில் தான் நெருங்கிய நண்பன் செபாஸ்டியன் இறந்துட்டதா தெரிய வருது. இதுக்கெல்லாம் காரணமான யுவராஜையும் போஜராஜையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ முடிவு பண்ணுறான்.
யுவராஜ் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஒரு ப்ராஸ்டியூஷன் லாட்ஜுக்கு போறாங்க. அங்க 18 வருஷமா அடப்பட்டு கிடக்கிற சந்திராவை சந்திக்கிறான். அவளோட சோக கதையை கேட்டு ஹீரோ வருத்தப்படுறான். அது ஏன் தெரியுமா? சந்திரா கிட்ட பார்வதியோட சாயல் தெரியுதுங்க. அந்த டைம் அங்க வர யுவராஜையும் அவனோட ஆட்களையும் ஹீரோ கொடூரமா வெட்டி சாய்க்கிறான். அந்த லாட்ஜில் இருந்த பொண்ணுங்களையும் விடுதலை பண்றான். அதுக்கப்புறம் போக்கிடமே இல்லாத சந்திராவையும் தன்னோட கூட்டிட்டு போறாங்க. கட் பண்ண அந்த சிறுவனோட படிப்பு செலவுக்காக 10 லட்சம் பணம் தேவைப்படுது. அரசு கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ற ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. அது என்ன தெரியுமா? அரசு போலீஸ்ல பிடிபட்டு அவங்க அவனை என்கவுண்டர்ல கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தி தாங்க. அதனால இப்ப பணத்துக்கு வழி இல்லாம தவிக்கிறாங்க. அப்ப சந்திரா தான் தங்கி இருந்த லாட்ஜ் ஓனர்களை மிரட்டி 3 லட்சம் வாங்கி தராங்க. அப்புறம் தன்னோட வாழ்க்கையை சீரழிச்ச நபர்களை மிரட்டி எப்படியோ 10 லட்சத்தையும் சேர்க்கிறான். ஆனா ஒரு மருத்துவமனை டாக்டரை பார்த்ததுமே சந்திரா ஆத்திரமாகி அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. ஏன்னா 16 வயசுல அவளோட கர்ப்பப்பையை அநியாயமா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவனே அந்த டாக்டர் தாங்க. இந்த சம்பவத்தால போலீஸ் மீண்டும் இவங்களை சுத்தி வளைக்குது. அதுல ஹீரோ மட்டும் போலீஸ் கிட்ட பிடிபடுறான். லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஹீரோவை சித்திரவதை பண்றான். ஹீரோவை காப்பாற்ற சந்திரா, கிட்டி, கருப்பு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நாட்டு வெடிகுண்டுகளோட புகுந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. சந்திரா 2 கன்ஸோட உள்ள வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, நான் இருக்கிற வரை உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெத்து காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஷனே ரத்த கலரி ஆக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரையும் போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் போலீஸோட தேடுதல் வெட்ட தீவிரமாகுது. அதுல கருப்பு பலியாகிறாங்க. இன்னொரு பக்கம் சன்னிலால் அப்படிங்கிற டிரைவர் சந்திராவை கடத்த பார்க்குறான். சந்திராவை அவனை போட்டும் தள்ளுறாங்க. இனி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச ஹீரோ போஜராஜ் டீமை திசை திருப்ப ஒரு ஸ்கெட்ச் போடுறான். போஜராஜை ஒரு இடத்துக்கு வர வச்சுட்டு வேலூர்ல இருக்கிற தான் அப்பாவை பார்க்க போறான். அங்க பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனோட தாத்தா கிட்ட 10 லட்சம் பணத்தை கொடுத்து அவனை நல்லா படிக்க வைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அவரோட அப்பா கிட்ட நான் திருந்தி வாழ போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கடைசியா போலீஸ் கூட நடந்த சண்டையில காயமான தன்னுடைய நண்பன் கிட்டியை காப்பாற்ற போற இடத்துல போஜராஜ் டீமோட பயங்கரமான கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்குதுங்க. அந்த சண்டையில கொடூரமான வில்லன் போஜராஜை ஹீரோ தாஸ் துட்டு கொண்டுட்டு பழி வாங்குறான். காயம்பட்ட கிட்டியை பாதுகாப்பான இடத்துல சேர்த்துட்டு சந்திராவோட சேர்ந்து இந்த வன்முறை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு புது வாழ்க்கையை தேடி ஹீரோ கிளம்புறாங்க. போலீஸை பொறுத்தவரை நாங்க குற்றவாளிகள், ஆனா நாங்க புது மனுஷங்களா வாழ போறோம் அப்படிங்கிற ஹீரோவோட குரலோட இந்த டிசி படம் அங்க முடியுதுங்க. எப்படி இருந்துச்சுங்க என்னோட விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.